ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்று உண்டாகிறது. எல்லா ஜனங்களும் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி தாழ விழுந்து அப்படியே பணிகிறார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க விழுந்து பணியல. உடனே ராஜா சொல்றாரு, நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்க விழுந்து உடனே பணிஞ்சிருங்க. அப்போ அவ சொல்றான், இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏற்கனவே இருந்த அக்கினி சூளைய 7 மடங்கு அதிகமாக்கினார். ஆனா ஆண்டவர் வரவே இல்லை, ஆண்டவர் உதவி செய்யல. ராஜாவுக்கு கோபம் வராம ஆண்டவர் தடுக்கல. ராஜா அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்கும் போது ஒரு மலையை அனுப்பி அதை அப்படியே ஆண்டவர் அமுத்தி வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இவர்கள் சவால் விடும்போது ஆண்டவர் அமைதியா இருந்தார். அந்த 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமாகும் போது கர்த்தர் அமைதியா இருந்தார். ராஜாவுக்கு கோபம் வரும்போது ஆண்டவர் அமைதியா இருந்தார். கை கால்களை எல்லாம் அவர்கள் கட்டும் போது ஆண்டவர் அந்த இடத்துலயும் ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவர் அமைதியா இருந்தார். இவங்க வைராக்கியமா நின்னவங்க, இவங்க கர்த்தரிடத்துல சொன்னவங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை தப்பு வச்சே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஆனா எல்லாத்துலயும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அவர்களை தூக்கிட்டு போகும்போது கூட ஆண்டவர் அமைதியா இருந்தார். அந்த அக்கினி சூளைக்குள்ள போடும் போதும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஆனா இப்போ ராஜாவும் அங்கே இருக்கிறவர்களும் உள்ளுக்குள்ள ஒன்ன பாக்குறாங்க. அக்கினி சூளை அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. 3 பேர் அவங்க உள்ள போட்டாங்க. ஆனா 4 பேராக சேர்ந்து அந்த அக்னியிலே கத்தி கூப்பாடு போடுறது அல்ல, அங்க உலாவி கொண்டிருக்கிறதை, நடந்து கொண்டிருக்கிறதை, 4வது ஒரு நபரை பார்க்கும்போது அந்த நபருடைய சாயல் அது தேவருக்கு ஒத்த சாயலா இருந்ததனால் அங்க இருக்கிற ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய நெருக்கத்திலையும் ஆண்டவர் அமைதியா இருந்தது. ஆபிரகாம் வந்து தன்னுடைய கையிலே கத்தியை எடுத்து தன்னுடைய பிள்ளையை அப்படியே குத்த வரும்போது ஆண்டவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத அப்படின்னு ஆண்டவர் தீவிரமா இறங்கி வந்தார். ஆனா இந்த விஷயத்துல ஆண்டவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய அக்கினி சூளைக்குள்ளேயே நீ போட்டாலும், 7 மடங்கு அக்கினி சூளையை பெரிதாக்கினாலும் என் பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியாதுன்றத கர்த்தர் நிரூபிக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் அமைதியா இருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை உன் எதிரி ஒன்றும் பண்ண முடியாது என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிற காலம் வந்தது. கர்த்தர் நிரூபிக்கிற காலம் வந்தது. அவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு பலவீனத்தை கொடுக்கலாம், உங்கள் கை கால்களை கட்டலாம், 7 மடங்கு அக்கினி சூளையை பெரிதாக்கலாம், சின்ன சின்ன நஷ்டங்களை கொடுக்கலாம், சின்ன சின்ன அவமானங்களை தரலாம், மற்றவங்களுக்கு முன்னாடி பேரை கெடுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்றாரு, உன்னை முற்றிலுமாய் நிக்கரகம் பண்ணுவதற்கு நான் விட மாட்டேன். கர்த்தர் விட மாட்டார். யாரோ ஒருத்தர் அவர்கள் கொடுக்கிற அந்த பிரஷர்ல நான் அழிஞ்சிருவேனோன்னு நினைக்கலாம், இவங்க என்ன அழிச்சிருவாங்களோன்னு நீங்க பயப்படலாம். ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளேயே போட்டாலும் சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையிலே நீங்கள் அழிய போவது இல்லை. இந்த பிரச்சனையிலே நீங்கள் நிர்மூலமாக போவதில்லை. சத்துரு கண்களிலே பார்த்து கொண்டு இருக்க இருக்க அந்த பிரச்சனையின் நடுவிலே 4வது நபராக இயேசு உங்களோடு இருக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு அந்த இடத்துல கடந்து வருவார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை பிடிப்பார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அந்த அக்கினி சூளையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார்.